நாங்கள் செட்டு போட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. யானைங்க திடீர்னு வந்து மொத்த செட்டையும் உருட்டி போட்டு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 42 லட்ச ரூபா செட்டு போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம், ரோடெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. என்னடா வெள்ளை வெள்ளையாக இருக்கேன்னு பார்த்தாக்கா, இன்னும் அங்கங்கே ஃபுட் பிரிண்ட் மாதிரி வெள்ளையாக இருக்க வெள்ளைன்னு பார்த்தா யானை அங்கே வந்து அது அப்படியே சுருட்டு போட்டு தூக்கி போட்டோம். சரி திருப்பி செட்டு போட்டாங்க. போய் உட்காந்தோம். மழைனா மழை, அவ்வளோ மழை. சரி வெயிட் பண்ணி எடுக்காங்க. சம்பந்தமே இல்லாமல் ஒரு டிசம்பர் 25 நாங்கள் இந்த இப்போ முதலியார் குப்பம்னு இருக்குது. இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் பேக் வாட்டர், நடுவில் வந்து மண் இருக்கும். ஸோ அங்கே தான் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணோம். அது தேடி பிடிச்சி தான் அந்த இடத்துக்கு போகணும். ஸோ அங்கே போகிறோம். டிசம்பர் 25 நல்லா ஞாபகம் இருக்குது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு, பைபிளில் சொல்லியிருக்கு இன்றைக்கி சுனாமி வரும்னு சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெசேஜ் பாஸ் ஆகிருக்கு. நாங்கள் 2000 ஜூனியர் ஆர்டிஸ்ட். எங்களுக்கு வந்து டக்குன்னு நாங்கள் போய் கிராஸ் பண்ண முடியாது. நாங்கள் எப்படி கிராஸ் பண்ணாக்கா போட் இருக்கும், போட்டில் தான் நாங்கள் கிராஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஒரு பொசிஷனு. ஸோ நான் வந்து இருந்தோடனே அப்போது ஜூனியர் ஆர்டிஸ்ட் 2-3 பேர் பேசியிருந்தாங்க. பார்த்தேன்னாக்கா மெசேஜில் பார்க்குறாங்க, இது மாதிரி நயான்னு கொடுத்து வாங்கி பார்த்தேன்னாக்கா இன்றைக்கி சுனாமி வரும் அப்படின்ட்டு பைபிள் சொல்லியிருக்கு. அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஹைடைடு. நான் இம்மிடியட்டாக நான் அங்கேருந்து நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்துக்கு ஃபோன் அடித்து நான் கேட்குறேன், சார் ஏதாச்சும் நேச்சுரல் கலாமிட்டி ஏதாச்சும் இது இருக்கா, ப்ரிகாஷன் ஏதாச்சும் இருக்கான்னு. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் எங்கே இருக்கீங்க ஒரு மாதிரி முதலியார் கப்பத்தில் நடுவில் இருக்கும், இந்த பக்கம் இந்த பக்கம். இல்லை சார் ஹைடைடு தான் சார், மற்றபடி வேறு ஒன்றும் பயப்படுறதுக்கு அவங்களுக்கு இண்டிகேஷன் இல்லை. வெறும் ஹைடைடு தான் சார் இருக்கும் நார்மலாக, மற்றபடி ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு. தண்ணி கொஞ்சம் வருது. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது சிங்க் பண்ணிட்டாங்க. சுனாமியும் இந்த தண்ணியும் வந்து சிங்க் பண்ணிட்டாங்க. அப்போ தான் ஒரு 7-7:30 மணிக்கு தான் நைட் ஷூட்டுது. 7 மணிக்கு தான் எல்லோரும் வந்து, ஏன்னா 2000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு எல்லாரையும் போட்டில் கொண்டு, அவ்வளோ போட்டும் கிடையாது. அப்படியே கொஞ்சம் ஹைடைடில் கொஞ்சம் வருது. இந்த மக்கள் இப்படியே பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க. எனக்கு என்னன்னாக்கா லைட் ஆஃப் பண்ணிட்டோன்னாக்கா யார் எங்கே இருக்கான்னு தெரியாது. இந்த பக்கமும் தண்ணி, இந்த பக்கமும் தண்ணி, ரிஸ்க்கு. அதனால் என்ன பண்ணேன், செல்வாட்ட கிட்ட வந்து நான் மேனேஜர் மட்டும், ப்ரொடக்ஷன் மேனேஜர் மட்டும் கூப்பிட்டு போட்டெல்லாம் அப்படி மறைச்சி ஓரமாக வச்சிரு, எல்லா போட்டும் கொண்டு வந்து இங்கே வைக்கணும் சார். எல்லா போட்டும் அங்கே இருக்கு, கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் இந்த ஓரமாக வை, யாருக்கும் தெரிய வேணாம், ஓரமாக வச்சிரு அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஓரமாக வச்சிரு.